ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா 15,000 பட்ஜெட்டுக்குள்ளே சிறந்த டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து நம்ம நிறையா வீடியோ போட இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் என்ன மொபைல் பார்க்க போகிறோம்னா Realme Narzo 30. இதில் வந்து பார்த்திங்கன்னா MediaTek Helio G95 ப்ராசஸர் இருக்குது. ஒரு வேறு லெவல் கேமிங் ப்ராசஸர்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய மொபைலில் ஒரு வேறு லெவல் கேமிங் ப்ராசஸர்னால் அது இந்த மொபைல் கூட சொல்லிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி பேக்கப் இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 0 to 100 65 மினிட்ஸில் ஏறும்னு சொல்கிறாங்க. பட் என்னன்னு தெரியல, சொல்ல மாட்டேன். இதில் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதனால் ஸ்மூத்னஸாகவே கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம். வேறு என்ன சொல்ல மாட்டேன்னா, ஃபான் கேமரா வந்து 16 மெகாபிக்சல் ஃபான் கேமரா, 6GB ரேமு, 64GB இன்டர்னல் மெமரி. இதோட ரேட் வந்து 15,000. 15,000 இது ஒருத்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒருத்துன்னு நான் சொல்லுவேன். ஒரு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே கொஞ்சம் பேக்கப் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைல் வேணும்னா மறக்காமல் ஃப்ளிப்கார்ட்டில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன மொபைல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா Poco X3. போக்கோ பிராண்ட்லேயே ஒன் ஆஃப் த வேறு லெவல் மொபைல் கூட அதை சொல்லிக்கலாம். இதில் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்குது. இதில் வந்து ப்ராசஸர் பார்த்திங்கன்னா Snapdragon 732G. ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். 15,000 இது கொடுக்குறதே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். கேமிங்லாம் ஒரு தாறுமாறாக இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். இதில் வந்து பேட்ரி பார்த்திங்கன்னா 6000 mAh பேட்ரி. சொல்லும் போதே யோசிப்பீங்க, இது வந்து கேமர்ஸ்காண்டி அப்படி கூட சொல்லலாம். இல்லைனா எனக்கு வந்து பேட்ரி பேக்கப் நல்லா இருக்கணும்னா நீங்கள் இந்த மொபைல் கூட எடுத்துக்கலாம். பட் என்னென்னா வெயிட் ஓவராக இருக்கும், அவ்வளோதான். அதுதான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டு. இதில் வந்து சார்ஜ் டைப் பார்த்திங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. கேமரா வந்து பார்த்திங்கன்னா 64 மெகாபிக்சல் பேக் கேமரா, 13+2+2. ஃப்ரண்ட் கேமரா வந்து 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. இதில் வந்து ரேம் பார்த்திங்கன்னா 6GB ரேம். நான் சொல்ல போகிற மொபைல் எல்லாமே 6GB ரேம் தான் மேக்ஸிமம். ஏன்னா 15,000 4GB ரேம் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் இதுன்னே சொல்லலாம். நிறைய பேர் ஆஃப்லைனில் போயிட்டு 15,000 4GB ரேம் எடுத்துகிட்டு வரீங்க. அதை வந்து செய்யாதீங்க. யூடியூப்பில் எவ்வளவோ வீடியோ இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு போய் வாங்குறது நல்லது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 16,000. என்னடா 15,000 சொல்லிட்டு 16,000 சொல்லுவீங்க. எக்ஸ்ட்ரா 1000 போட முடிஞ்சால் நீங்கள் இந்த மொபைல் வேறு லெவலில் சூஸிங்னு சொல்லிக்கலாம். எக்ஸ்ட்ரா என்னால் 1000 போட முடியும்னா நீங்கள் இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன மொபைல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முதல் போக்கோ மொபைல் பார்த்தா அவங்க வந்து தம்பி மொபைல், இவங்க வந்து அண்ணன் மொபைல். சும்மா கலாய்ச்சி விட்ருக்கேன், சும்மா தான் சொன்னேன். இப்போ வந்து என்ன மொபைல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா Redmi Note 10s. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.43 சூப்பர் AMOLED டிஸ்பிளேயில் ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டும் இல்லைங்க. அதாங்க மனவேதனை. இதில் சரி விடுங்க, சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்ததே பெருசு. இதில் வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் ஏதோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரொடெக்ஷன் தெரில. ப்ராசஸர் பார்த்திங்கன்னா MediaTek Helio G95. கேமிங்க்கும் நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இதில் வந்து பேட்டரி பேக்கப் பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி பேக்கப். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து பார்த்திங்கன்னா 64 மெகாபிக்சல் பேக் கேமரா, 8+2+2. ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. ரேம் பார்த்திங்கன்னா 6GB ரேம். எல்லாம் நான் சொல்ல போகிற எல்லா மொபைலும் 6GB ரேம்னு சொல்லிட்டேன். இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி 15,000. எனக்கு 15,000 தான் பட்ஜெட்டு. அதுக்குள்ளே தான் நான் என்ன போட முடியுமா. இந்த மொபைல் நல்ல மொபைல்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன மொபைல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Samsung Galaxy F22. இந்த மொபைல் ஏன்டா பிக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய பேர் நம்ம இதில் வந்து சாம்சங் லவர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்காண்டியே இந்த மொபைலை பிக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸினோஸ் ப்ராசஸ் கொடுக்காம ஒரு வேறு லெவலில் வந்து MediaTek Helio G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுதான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, 6000 mAh பேட்ரி, 48 மெகாபிக்சல் பேக் கேமரான்னு போட்டு வேறு லெவல் மொபைலாக இந்த மொபைலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சாம்சங் தரப்புலேருந்து இது ஒரு நல்ல மொபைல். 15,000 எனக்கு சாம்சங் மொபைல் வேணும்னா நீங்கள் இந்த மொபைலை கூட பிக் பண்ணிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு இந்த மொபைலில் மட்டும்தான் இருக்குது. மற்ற இதுலையுமே எல்லாம் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். இதில் மட்டும்தான் AMOLED டிஸ்பிளேயோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம்
சாம்சங் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகமாக தரமாட்டாங்க, இதில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன மொபைல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10s. இந்த மொபைலில் ஏன்டா பிக் பண்ணியிருப்பேன்னு எல்லோரும் கேட்பீங்க. இன்ஃபினிக்ஸ் இப்போ நல்ல மொபைலில் வேறு லெவல் ப்ராசஸர் எல்லாமே நல்லா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால தான் அதை பிக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.82 இன்ச்சில் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 11,000 6GB ரேமுக்கு 11,000 இவங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. போக்கவும் இருக்காங்க, பட் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸில் வேறு லெவலில் கொடுத்து 6GB ரேமும் கொடுத்து ரேட்டும் அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்க. நல்லா இதுன்னே சொல்லிக்கலாம். 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. வேறு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் பேக் கேமரா. இன்ஃபினிக்ஸ் மட்டும் ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப பெருசாகவே கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். எனக்கு ஸ்க்ரீன் பெருசாக இருக்கணும், நான் ஆன்லைன் கிளாஸ்லாம் போகணுன்னா இந்த மொபைல் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். கேமிங்க்கும் நல்லாயிருக்கும். இந்தாருங்க ஏதோ வீடியோவில் ஸ்லோ மோஷன்லாம் எடுக்கலாம்னு சொல்லி நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் அவங்க நிறையாவே கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஆட் மட்டும்தான் புஷ் பண்ணுவாங்க, அது வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் செட்டிங்ஸில் போய் டிசேபிள் பண்ணுங்கள். 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஆன்லைன் கிளாஸ்க்குலாம் வேறு லெவல் யூஸ்ன்னே சொல்லலாம். இன்ஃபினிக்ஸ் வந்து நிறைய பேர் வாங்க மாட்டுறாங்க, பட் அவங்க நல்லா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபினிக்ஸை நான் புதுசாக ட்ரை பண்ணணும்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிக்கும் நான் நம்புகிறேன். 15,000க்குள்ளே பெஸ்ட் மொபைல்ஸ்லாம் நான் எடுத்து பிக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மொபைல் வேணும்னா சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம புதுசாக போட்டிருக்கோம். இதே மாதிரி வேறு வீடியோ வந்து கன்ஃபார்மாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய். வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.